பார்ப்பதற்கு, சித்தர் தரிசனம் காண்பதற்கு நான் கிளம்புகிறேன் என்று கிளம்புகிற 100 மக்களிடம் நான் ஒரு சர்வே செய்கிறேன். சரியா? நீ எதற்காக சித்தர் தரிசனம் செய்ய கிளம்புகிறாய் என்று சர்வே சென்றால் 100ல் எத்தனை சதவீத மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் நான் சித்தரை சந்திக்க செல்கிறேன் என்று சொல்வீர்கள்? நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை நீங்களே நான் அடுத்த மாசம் கொல்லிமலையிலையோ திருவண்ணாமலையிலையோ சித்தர் தரிசனம் பெறுவதற்கு நான் போகணும்னு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எதற்காக நான் போகணும்னு நினைக்கிறேன்? குடும்பத்துல பிரச்சனை, பொண்டாட்டி கிட்ட சண்டை, இல்லைன்னா குடும்பத்துல ஏதோ ஆட்டி படைக்குது, ஏதோ ஒரு செய்வினை செஞ்ச மாதிரி ஆட்டி படைக்குது. ஒரு சித்தர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் குடும்பத்துல நல்லது நடந்துரும் அப்படின்ற மாதிரி உங்களால் ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சித்தரிடம் போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம், இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதாவது ரொம்ப குடும்பத்துல கஷ்டம், ஏதோ ஒரு பண கஷ்டமோ இல்லாட்டினா சண்டையோ, ஏதோ ஒரு துன்பம், ஒரே வார்த்தையில சொல்லி துன்பம், ஏதோ ஒரு துன்பம் அனுபவிப்பதற்கு உங்கள் மனதால் முடியவில்லை எனும் பொழுது அதை அப்படியே கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாமா? நான் ஒன்று சொல்கிறேன் பெருமக்களை, கோவிலுக்கு செல்வதாக இருக்கட்டும், சித்தர் தரிசனம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒன்று, அதாவது இந்த சூட்சுமத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப துன்பமா இருக்குது, அங்க போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், இந்த கான்செப்டை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க பெருமக்களை. நான் சொல்கிறேன், நாம் செய்வது தவறு. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு பெரியவர் சரியா, அப்பதான் பசீரும் ஒரு தட்டுல சாப்பாடை போட்டுட்டு அப்படியே சாப்பிட போற அந்த சமயத்துல ஒரு குட்டி பையன், சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், குடுக்குன்னு ஒரு தாத்தா எனக்கு இந்த சாப்பாடு வேணும் கொடுங்க அப்படின்னு கையில இருக்கிறத கூட புடுங்கிக்கிட்டு தட்டோடு புடுங்கிட்டு போறான்னா அந்த தாத்தா என்ன பண்ணுவார்? அந்த பையனை பார்த்து திட்டுவாரா? தரமாட்டேன்னு சொல்லுவாரா? மாட்டார், தந்து விடுவார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய துன்பத்தை எடுத்துக்கொண்டு போய் சித்தர் தரிசனம் என்கிற பெயரில் என்ன அதாவது உண்மையிலேயே நீங்கள் உன் மனதில் என்ன நீங்கள் நினைத்து செல்கிறீர்கள் என்றால், அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்ம துன்பமெல்லாம் கலைந்து விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? உங்கள் தலையில் இருக்கும் அந்த துன்பத்தை அவர் பாவம், அவர் மீது கொடுத்து விட்டு விடுகிறீர்கள். ஆனால் அவர் அந்த ஆன்மீகம் என்பதில் ஒரு செல்வந்தர், அதாவது துறவிதான், காசு கிடையாது. காசுல செல்வந்தர் என்று நான் சொல்லவில்லை. ஆன்மீகம் என்கிற விஷயத்தில் அவர் செல்வந்தர். அவருடைய வைப்ரேஷன் அவ்வளவு பெரிய வைப்ரேஷன். அதற்கு முன்பாக உங்களுடைய துன்பம் அப்படியே ஒரு சல்லி காசு மாதிரிதான், ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அதை நீங்கள் தருகிறீர்கள் தெரியுமா? அதை அவர் உள்வாங்கிக் கொள்கிறார். அதான் சொன்னீங்களா, அந்த தாத்தா ஐயோ சின்ன பையன் தட்டை தூக்கிட்டு போயிட்டான், சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய துன்பத்தை அவர் தலையில கட்டிட்டு போயிடுறீங்க, அவர் அதை உள்வாங்கிக் கொள்கிறார். இப்போ நான் இத எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செய்வது தவறு பெருமக்களை, நல்லதல்ல. அவர் ஒரு பெருந்தன்மையோடு வாங்கிக் கொள்கிறார் என்றாலும் கூட அவர் வாங்க மாட்டேன் என்று மறுத்தால் அவர் சித்தரும் அல்ல. சரியா? வாங்கிக் கொள்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இங்க பாருங்க, மேலே இருக்கிற பிரபஞ்சத்திற்கு தெரியும் எவ்வளவு அழுத்தம் இந்த ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன், அதே பிரபஞ்சம் தானே அழுத்தமாக உங்களுக்கு இன்பத்தை கொடுத்தது. சரியா? அந்த இன்பத்தை யாரிடமாவது நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? வேண்டாம், இதை வச்சுக்கோ, வேண்டாம், இதை வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். வைரமுத்து ஒரு வரியில ஒண்ணு சொல்லியிருப்பார், முக்காபலான்னு ஒரு பாட்டு. என்னால மறக்கவே முடியாது. நான் ரொம்ப சின்ன பையன். அந்த முக்காபலா பாட்டுல ஸ்வர்ணலத்தை பாடுகிற வரி, சந்தோஷம் என்றுமே சலிக்காதா அப்படின்னு ஒரு வரி வரும். என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச வரி. வைரமுத்து எப்படி யோசிச்சிருக்கிறார் அந்த பாட்டுல. எனக்கு அந்த ஒரு வரி, சந்தோஷம் என்றுமே சலிக்காதா அப்படின்னு ஒரு வரி ஒண்ணு வரும். இப்ப நான் அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். பிரபஞ்சம் உங்களிடம் கொடுத்த இன்பத்தை நீங்கள் எப்பொழுதுமே சலிக்காமல் அனுபவிக்கிறீர்கள் தெரியுமா? துன்ப அழுத்தத்தை பிரபந்தம் கொடுக்கும் போது எங்கேயாவது தூக்கிக்கிட்டு ஓடுறீங்க, எங்கேயாவது போயிட்டு அந்த துன்பத்தை கொடுத்துடணும். நான் என்ன சொல்றேன், அந்த பிரபஞ்சம் கொடுக்கிற துன்ப அழுத்தத்தில் உங்கள் உயிரே குணம் வரணும், செத்து போயிருங்க. நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த பிறவியில் அந்த அழுத்தத்தை உங்களுடைய ஆன்மா வாங்கி கொண்டு நீங்கள் மரணித்து விட்டால் கூட அது உங்களுடைய ஆன்ம பயணத்திற்கு மிகவும் நல்லதே தவிர, மரணத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை தூக்கி கொண்டு இன்னொரு புண்ணியவானின் தலையில் கட்டுகிறீர்கள் தெரியுமா? அது மறுபடியும் உங்களுக்கே கர்ம விதையாக விதைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.